நன்றி. அமைதியா 6 மணி வரைக்கும் இங்கதான் இருக்க போறோம், கவலைப்படாது. முதல் டவுசர் மூடி வைப்பேன், திறந்து ஓட்டு உட்காந்துருப்பேன். அங்க இருந்து இதை பார்க்கவா வந்தேன். யாப்பு அன்பு சார்ந்த பெரியோர்களின் கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களின் இனதரமை தாய்மார்களின் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெள்ள தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது தச்சினந்தலை சேர்ந்த KS வாழா ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் இங்கே ஒளிப்பதிவு பண்ணி கொண்டிருக்கும் திருவிக்கை உரிமையாளர் அன்பு மாமா கண்ணன் அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மிருதக ஜாம்பவான் எங்களது ஏனாதை கண்ணெடுத்த அன்பு மாமா SO செல்வராஜ் அவர்கள் சார்பாகவும் இருக்கரங்குப்பென்போடு வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகளை. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நிக்கிறவள உட்காரலாம், இடம் நிறைய இருக்கு, தயவு செய்து உட்காருங்க அண்ணே, நல்லா இருப்பீங்க. இந்த ரோட்டோரமா நிக்கிறீங்க, நீங்க நிக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தயவு செய்து அந்த நிக்கிற பூரா அப்படி முன்னாடி வந்து உட்காருங்க, இடம் நிறைய இருக்கு. இடம் இல்லைனாலும் பரவாயில்லைங்கல்லாம், இடம் நிறைய இருக்கு, தயவு செய்து உட்காருங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன், நல்லா இருப்பீங்க, வாங்கினே அண்ணே, நல்லா இருப்பீங்க அண்ணா, மனசு இறங்க மாட்டிய. இதுக்கு ஒரு கட்டிங்க வாங்கி கொடுத்து உட்கார சொன்னா உட்காந்துருக்கீங்க. எவ்வளவு ஜாலியா உட்காந்துருப்பீங்க. இல்லடா அவன் நாடகம் பார்க்க வரல, செத்த பார்த்துட்டு அப்படியே இன்னொரு நாடகம் இருக்கு அங்கிட்டு. அது நிக்கிறத பாருங்க, என்னமோ கோட்ல ஆயுதாவுக்கு நிக்கிற மாதிரியே நிக்கிறாங்க பாருங்க, பழக்கத்தை வச்சா. சரி, நிக்கிறவங்க நில்லுங்க, உட்கார்ந்த நாடகத்தை பாக்குறவங்க பாருங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா வண்டி வந்து நிப்பாட்டும் பொழுது இடம் கொஞ்சம் பொட்டலா கிடந்துச்சு. இப்போ ரொம்ப சங்கடப்பட்டேன், என்னடா மீனாட்சிபுரம் கிராமம் நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி, இடம் பொட்டலா இருக்கே, கூட்டம் வருமா வராதா அப்படின்னு ஒரு மனவேதனை இருந்துச்சு. ஆனா வெளியே வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. போதும், அந்த கூட்டம் போதாது. அப்பா இல்ல வருஷக்கணக்கில் எத்தனை நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, அவங்களுக்கு தெரியும். 10:30 மணிக்கு தான் கச்சேரி போடுவாங்க, 10:30 மணிக்கு தான் பப்புன்னு வருவாங்க. அண்ணே அந்த அவுட்டை கட் பண்ணுங்க, அவுட் இன்னர் மட்டும் ஏத்துங்க, சைடு பாக்ஸ் மட்டும் ஏத்துங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டம் இருந்தாலும் 10 நாடகத்தை அற்புதமா நடத்தலாம். 10,000 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நாங்க அதே தொழில் தான் பண்ண போறோம். 10 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நாங்க அதே தொழில் தான் பண்ண போறோம். கூட்டமே இல்லையா, செய்ய வேண்டிய தொழிலை நம்ம சரியா செஞ்சுட்டு போயிடணும். அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ, என்ன ஆசைப்படுறீங்களோ, உங்க ஆசைக்கு குறையில்லாம பாட்டை பாடுவோம், பேசுற வசனத்தை பேசுவோம். உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு பூரா பூர்த்தி பண்றதுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்க கலைஞர்கள் பூரா அவங்க திறமைகளை காட்ட வந்திருக்காங்க. அதனால அமைதியா இருந்து நீங்க நாடகத்தை ரசிச்சா மட்டும் எங்களுக்கு போதும். ஏன்னா நாடக கலைஞர்களுக்கு பெரிய போதை எதுன்னா அந்த கைதட்டு தான் எங்களுக்கு பெரிய போதை. நீங்க என்ன ரசிக்கிறீங்க அப்படிங்கிறத அந்த கைதட்டுறதை வச்சுதான் நாங்க தொழில் பண்ண முடியும். சில பேர் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது கை தட்டுவாங்க. இப்ப ராமதாஸ் மாமா பாட்டு ஆரம்பிக்க 2வது பாட்டு நீங்க தொட்டீங்கல்ல, அந்த பாட்டு நீங்க பாடும் பொழுது ரசிகர்கள் கை தட்டினாங்க. உள்ள இருந்து கேட்டேன், அப்பனா பாட்டை நல்லா ரசிக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பனா இன்னும் 2 பாட்டு சேர்த்து பாடலாம். முருகன் பக்தர்கள் அதிகமா இருக்கிறது உண்மைதான். அந்த அளவுக்கு இந்த பாட்டை நீங்க பாட ஆரம்பிச்சோன்னே மக்கள் பூரா கை தட்டினாங்க. அப்ப அதுலயே தெரிஞ்சுக்கிட்டோம் பாட்டை ரசிக்கிறாங்கன்னு. சில பேர் பேசும்பொழுது கை தட்டுவாங்க. அப்ப நாங்க தெரிஞ்சுக்குவோம், ஓ ஒருவேளை பேச்சை ரசிக்கிறாங்க போல இருக்கு, புராணத்தை ரசிக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்குவோம். அப்பனா நீங்க எதை நினைச்சு கை தட்டீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்க தொழில் பண்ணுவோம். பாட்டு பிடிச்சிருக்கா கை தட்டுங்க, பேச்சு பிடிச்சிருக்கா கை தட்டுங்க, ஆட்டம் பிடிச்சிருக்கா கை தட்டுங்க. தக்காளி மொத்தமே எதுவுமே பிடிக்கலையா மண்ணவாரி தூத்துங்க, போய் தொலைங்கடான்ட்டு. வேற என்ன பண்றது? அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. ஏன்னா 10 கலைஞர்கள் நாங்க வந்திருக்கோம்னா யாரை நம்பி வந்திருக்கோம்? உங்களை நம்பி தான் வந்திருக்கோம். எங்களை அடிச்சாலும் நீங்க தான், எங்களை அணைச்சாலும் நீங்க தான். உங்களுடைய அன்புகளை பெறுவதற்காகத்தான் இந்த கலைஞர்கள் கூட வந்திருக்காங்க. அதனால வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நாடகத்தை நல்லபடியா கொண்டு செலுத்துறது உங்க பொறுப்பு. நல்லபடியா மைசெட்டு போட்டு பேர் வாங்குறது அவங்க பொறுப்பு, நல்லபடியா பேர் வாங்குறது எங்க பொறுப்பு. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை நல்லா ரசிங்க.
மற்றும் இங்கே ஒளிப்பதிவு பண்ணி கொண்டிருக்கும் எங்களது திருப்பதி உரிமையாளர் அன்பு மாமா கண்ணன் அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நடிகை வணக்கம். சில யூடியூப் சேனல்களாம் இந்த நேரத்தில் அதை நான் சொல்லிக்கிறேன், யூடியூப் சேனல் மூலியமா சொல்லிக்கிறேன். சில வீடியோ எடுக்கும் பொழுது நாங்களாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். என்ன காரணம்னா வீடியோ எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் இந்த நாடகம் மென்மேலும் வளரும். இப்போ வெளிநாடு முழுக்க ஒரு நாடகம் தெரியுதுன்னு அதற்கு காரணம் யாரு? இந்த யூடியூப் சேனல் தான். முத யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நாடகத்தை பதிவு பண்ணது சுபதங்கராஜ் அன்பண்ணா அவர்களும். ரெண்டாவது மதுரை பக்கத்துல முதலாக அறிமுகம் பண்ணது எங்க மாமா செல்வராஜ் அவர்கள். அதை யாருன்னா எங்களது அன்பு மாமா திருப்பதி கண்ணன் அவர்கள். அவர்களை தான் மதுரை பக்கத்துல அறிமுகம் பண்ணி வச்சாங்க. அப்ப வெளிநாடுல எங்க நாடகம்லாம் போகுது, அதுக்கு காரணம் எங்களது திருப்பதி உரிமையாளர் அன்பு மாமா கண்ணன் அவர்கள். அவர் வீடியோ எடுக்கும் பொழுது என்ன பண்ணுவாருன்னா ஒரு நாடகத்தை ஒரு வாரம் உட்காந்து போட்டு பார்ப்பாரு. நான் பக்கத்துல உட்காந்து பார்த்திருக்கேன். ஒரு வாரம் அந்த நாடகத்தை போட்டு பார்த்து ஏதாவது பேடா ஏதாவது பேசியிருக்கோமா, ஏதாவது குறைகள் இருக்கு, அதை பூரா எடிட்டிங் பண்ணி அழகா அந்த வீடியோவை சரி பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு செலுத்துவாரு. கீழே கருத்து பதிவு வருதா இல்லையா, அதுல ஏதாவது ராங்கா யாராவது பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா உடனே அதை டிலே பண்ணிடுவாரு. அதனால தான் எந்த கலைஞர்கள் இருந்தாலும் திருப்பதி கண்ணனா தைரியமா எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு வாரத்தை நம்ம மக்களுக்காக ஏதாவது கூட குறைய பேசியிருப்போம், அது சில வீடியோக்காரவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது கடைசியில் என்ன ஆகுது, எங்களுக்கே பிரச்சனையா வந்துருது. இந்த அறநிலை துறைக்கு போய் கடைசியில் வள்ளித்திரும நாடகத்தை ஸ்டே ஆர்டர் வாங்கணுங்கிற பிரச்சனைக்கு போயிருச்சு. அப்போ கலைஞர்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரும் போய் அதை பேசி சரி பண்ணி இப்படிலாம் மேடையில் நடக்காதுங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் இந்த வள்ளித்திரும நாடகம் நடக்கிறதுக்கு ஒரு வழிவாக்கமா இருக்கு. அதற்கு காரணம் எதுனா இந்த யூடியூப் சேனல் தான். அதனால அன்பு மாமா கண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிகை வணக்கம். இதுல ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் இந்த அளவுக்கு உட்கார்ந்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாம் பப்புன் டான்ஸ் பாக்குற குரூப், கையில எதுவுமே எடுத்துட்டு வரல பாத்தீங்களா? ஆமா, கையில எதுவுமே எடுத்துட்டு வரல. இவங்க எல்லாம் பப்புன் டான்ஸ் பார்த்த உடனே அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம்னு ஒரு பிளானோட உட்காந்துருக்கீங்க. இந்த பின்னாடி உட்காந்துருக்காங்கல்ல, இந்த அந்த பக்கம் தாய்மார்கள் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க நந்தவனம் வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. இந்த பப்புன் பொம்பளை வேஷம் போட்டு வருவாரு பாப்புன்னு சொல்லி அது வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் எப்ப சிவரஞ்சனி கீதப்பிரியன் தர்க்கத்தை பார்க்கணும், முருகனை பார்க்கணும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கக்கூடிய வர்க்கம் எந்த வர்க்கம் தெரியுமா? நம்ம வர்க்கம் தாயா. நம்ம வர்க்கம் தான் விடுகிற வரைக்கும் எங்களை அனாதையா விட்டுட்டு போகாம உட்கார்ந்து வாக்குற வர்க்கம் அப்படின்னா நம்ம வர்க்கம் தான். அதனால உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு அந்த புழு கலர் சக்கிய மரன்னு சொல்லிட்டேன். நீ திறந்து விட்டு உட்காந்து அந்த மைக் ஸ்டாண்டை தூக்கி நமக்கு சொல்லி விடுவேன். நீ என் பங்காளி எப்படி உட்காந்துருக்க, எப்படி உட்காந்துருக்கிறது, பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா வருத்தப்படாது, அப்படி சம்பளம் போட்டு உட்காரணும். அதனால உங்களுடைய பொறுப்பாளர்களுக்கு கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, முருகன் பாடல்னா ரொம்ப பிடிக்கும்ல, அப்ப முருகனை நம்ம நினைச்சு வேண்டுவோம். அது ஆடும்போது பாடுவோம். ஹலோ, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே திருமணம்
நாட்டைச் சேர்ந்த பூஞ்சுத்தி ஊராட்சி ஸ்ரீ பி மீனாட்சிபுரம் கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர், அருள்மிகு ஸ்ரீ வெள்ளமுடி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், அருள்மிகு ஸ்ரீ மந்தை பிடாரி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு 7வது ஆண்டு வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு இந்த நாடகம் நடைபெறும். காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் நமது மேலூர் உயர் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்களும் மற்றும் சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர் திரு வட்டாரத்துறை அவர்கள் முன்னிலையில் தமிழகத்து மாபெரும் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் வனப்பொரு வாடையில் வெற்றி முரசு கொண்டு வரும் நாடக கலையுக ராஜா செந்தமிழ் சுடர் கிடைத்தா என்றெடுத்த இளைய கலைமகள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் நமது திருப்புவனம் அருகாமுள்ள கீழராகியத்தைச் சேர்ந்த திருவாளர் டி.ஏ. ஜெயபாண்டியன் அவர்கள் இவரக மேடைகளை வேலன் வேலன் விருத்தலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய கானங்களாலே உங்கள் செவிகளை நீப்பூட்ட செய்ய வந்திருக்கும் இசைக்கான இசைக்கோயில் பேரிசை இசையமது வசன பேரரசி வல்லாள மாநகர் கண்டெடுத்த கவி புலவர் சேதுராமதாசன் அவர்கள் பேத்திக்குமான வல்லாள மாநகரைச் சேர்ந்த திருமதி எம்.எஸ்.கே. சிவரஞ்சனி அவர்கள் இவரக மேடைகளை ஸ்ரீ வடிநாயகம். முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகான செய்யவது பாட்டுக்கு ஒரு நாயகன், முறையோடு உரையாடும் சொல்லலுக்கு வீரர் உங்கள் அபிமான செல்வன் நமது கருவனூரை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருவாளர் அன்பு மாமா எஸ்.வி.பி. கீதப்பிரியன் அவர்கள் இவரக மேடைகளை கழகப்பிரியராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மேளங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இனிசி திலகம் நமது பாத்திமனூர் அருகாமுள்ள செய்யாமங்கலத்தைச் சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா கே.ஆர். ராமதாஸ் அவர்கள் இவரக மேடைகளை ஆர்மணியம் அபிமானர் ஏற்றி எழுதி வைத்து எழுதியதை சொல்லி வைத்து கேட்டவளை காணோம் இறைவ கூட்டி சென்ற இடமே ஏற்றி எழுதி வைத்து எழுதியதை சொல்லி வைத்து ஏற்றி எழுதி வைத்து எழுதியதை சொல்லி வைத்து கேட்டவளை காணோம் இறைவா கூட்டி சென்ற இடமே திரும்பி வரும் நேரத்திலே அறிவிழப்பா கண்ணென்று திரும்பி வரும் நேரத்திலே அறிவிழப்பா கண்ணென்று திரும்பினால் வந்தேன் என்பதிய மறைத்தாயடா காடுவெட்டி போட்ட வித்தை கண்ணீரா குடி வளர்த்தி காடுவெட்டி போட்ட வித்தை கண்ணீரா குடி வளர்த்தி தோட்டத்தை அழித்தாயடா இறைவா பாட்டத்தை முடித்தாயடா ஏற்றி எழுதி வைத்தே எழுதியோடு புள்ளி வைத்தே பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டான். பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்துக் கொண்டான். கௌமத்தின் தலைவன் சாகச கலைஞர் ஏற்றி எழுதி வைத்து எழுதியதை புள்ளி வைத்து கேட்டவரை காணோமடா இறைவா கூட்டி சென்ற சிறப்பான பாடல். அப்ப அந்த மண்டைக்கு சந்தனம் போதுமா? சந்தனத்தை எடுத்து தலையில தரவழியா இல்ல சந்தன கிணத்துக்குள்ள மண்டையை விட்டுட்டியா? ஏதோ காசு கொடுக்க போறாருன்னு நினைச்சேன்.
சூப்பர். மண்டை பல பலன்னு இருக்கு. நாரதற்கு சந்திரன் வேணும்னு கேட்டா உள்ள வந்துரு, வலிச்சு எடுத்துட வேண்டியதான். ஆத்தாடி 2 ஊருக்கு வச்சு பூஜை போல இருக்கப்பா. நல்ல அற்புதமான ஒரு பாடல். ஏன்னா அப்படியா? ஏன்னா அன்பு மாமா KR ராமதாஸ் அவர்கள் அப்படின்னாவே பட்டி தொட்டி பூரா தெரியும். ராமதாஸ் மாமா எப்பேற்பட்ட ஹார்மோனிய கலைஞர், எப்பேற்பட்ட பாடகர் அப்படின்னு பட்டி தொட்டி பூரா தெரியும். இதை விட பெரிய விஷயம் என்னதுன்னா, ஆண்டவன் ராமதாஸ் மாமாவுக்கு ஒரு சின்ன குறைய கொடுத்து. என்ன குறை? மண்டையில மசுறு ஒண்ணுதான் இல்ல. மசுறு போனா போயிட்டு போகுதுடா, உசுறு இருந்தா போதும். ஆனா தொண்டையில உசுரை கொடுத்துருக்கியா பாருங்க. எப்பேற்பட்ட பாட்டு. ஏற்றில் எழுதி வைத்தேன், எழுதியதை சொல்லி வைத்தேன், ஏற்றவில்லை காணோமைடா இறைவா அப்படின்னு சொல்லி நல்ல அற்புதமான ஒரு பாட்டு. இந்த பாட்டு போடும் பொழுது, இந்த படம் வரும் பொழுது எங்க அம்மாவே கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா. அப்ப இந்த பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு, எப்பேற்பட்ட பழைய பாட்டு. 60 வருஷம் ஆச்சு பாத்தீங்களா? 60 வருஷம் ஆச்சு. எங்க அம்மாவுக்கு 65 வயசு ஆயிடுச்சு. அப்ப பாத்துக்கோங்க. அப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டை இப்ப கேட்கும் பொழுது எவ்வளவு மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அந்த பாட்டுடைய வரிகள், அந்த பாட்டுல இருக்கக்கூடிய கருத்துகள் இப்ப கூட மனசுல பதிகிற அளவுக்கு அந்த பாட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் காலத்தில் அழிக்க முடியாத பாட்டு. எப்ப மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா, என்னடா வாழ்க்கை, என்னத்த வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறோம் அப்படின்னு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குன்னா யார் பாட்டு கேட்கலாம் தெரியுமா? பாடகர் PP சீனிவாசன் ஐயா பாட்டை கேட்கணும். அவர் பாட்டு எப்படி தெரியுமா இருக்கும்? அதுவும் இரவு நேரத்துல அவர் பாட்டை கேட்கணும். எப்படி பாட்டு சொல்லி எப்படிங்கம்மா? மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசகரும் வேதனை இருக்கும் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் வாசகரும் வேதனை இருக்கும் அந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நினைக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இப்ப கேட்டா கூட அந்த பாட்டுக்கு அவ்வளவு அர்த்தங்கள் உண்டு. மனசுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் இந்த பாட்டை கேட்கும் பொழுது. எப்ப இந்த சோக பாட்டெல்லாம் நம்மளுக்கு வேணாம்யா, ஒரு புத்துணர்ச்சியா இருக்கணும். வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவன் எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னா யார் பாட்டை கேட்கணும் தெரியுமா? மக்கள் திலகம் ஐயா MGR ஐயா பாட்டு கேட்கணும். எப்படி பாட்டு? நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், உயிருள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலில் விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலில் விழமாட்டார். இந்த பாட்டை கேட்டோம்னா தோல்வியில விழுந்தாலும் கூட எந்திரிச்சு உட்காந்துருவேன் இந்த பாட்டை கேட்டா. ஏன்னா அப்படி பாட்டு எழுதியிருந்தாங்க, அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்துருந்தாங்க. இப்ப இதான் பாட்டு ஓடுறாங்க. ஏதாவது பாட்டு நம்ம கேட்க முடியுதா? இப்ப லேட்டஸ்ட் ஒரு பாட்டு வந்திருக்குங்க. அப்பட்ட பாத்தியா அண்ணன பாத்தியா அப்பட்ட பாத்தியா. எனக்கு இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. அப்பத்தை பாத்தியா அப்பத்தை பாத்தியானா எந்த அப்பத்தை பார்க்க சொல்றாங்க? அப்பத்தாவை பார்க்க சொல்லலப்பா, அப்பத்தை பார்க்க சொல்றாங்க. சென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. பாட்டுடைய வரியை புரிஞ்சுக்கிட்டு நீ பேசணும். அப்பத்தாவை பாத்தியான்னு பாடல, அப்பத்தை பாத்தியான்னு. நீ 7 ஜென்மத்துக்கு அப்பத்தையும் பார்க்க முடியாது, ஓட்டவனையும் பார்க்க முடியாது. உனக்கு கை கொண்டாட்டிங்க, வேற வழி கிடையாது. அப்ப அந்த பாட்டை போட்டு இப்படி ஓடுறாங்க. சரி, அந்த பாட்டை கூட விடுங்க. இப்ப கொத்தனாருக்குன்னு புதுசா ஒரு பாட்டு ஓட்டாங்க பாத்தீங்களா? கவிஞர் வாலி ஒரு ரூம்ல இருந்திருக்காரு. கவிஞர் வாலி ஐயா என்ன இல்ல, அவருக்கு அப்ப அவருக்கு இது இல்ல, பாட்டுகள்லாம் எழுதுறதுக்கு சான்ஸ் இல்லாம இருந்திருக்காரு. அப்ப PPS சீனிவாஸ் கவிஞர் கண்ணாசனுடைய பாட ரெக்கார்டிங் போயிட்டு அவர் ரூமுக்கு வந்திருக்காரு. என்ன பாட்டு பாடினிய, என்ன ரெக்கார்டிங் போயிட்டு வரீங்க, எனக்கு திரும்ப நீ திரும்பி வீட்டுக்கு போறேன்டாரா. அதான் உனக்குங்கிலே உள்ள ஒரு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அந்த பாட்டை பாடி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் போகவே இல்லை அப்படின்னு மறுபடியும் திருப்பி ஊருக்கே போல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கொத்தனாருக்கு ஒரு பாட்டு போட்டுருக்காங்க பாத்தீங்களா? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி
போட்டு குத்துனாரு, அவன் நடு வீட்டுல குத்துனாரு. கொத்தனார் வேலை எவ்வளவு சிரமமான வேலை. இந்த கூட்டத்துல கண்டிப்பா கொத்தனார்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருப்பீங்க. எவ்வளவு கஷ்டம் அந்த வேலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் நம்ம வெயில போயிட்டு உள்ள வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, ஆத்தாடி முதல் ஃபேனை போடுங்கப்பா, ஏசிய போடுறா, வெளியில அலையவே முடியலடா, அனல் காத்து தாக்குதுடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சும்மா வெளியில போயிட்டு வந்தாலே. ஆனா ஒரு வீடை கட்டி கொடுக்க கூட அந்த கொத்தனார்கள் வர்ற பாடல் அவங்களுக்கு தான் தெரியும். வெயில்னு பார்க்காம வெக்குன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு வெயில்ல நின்று நம்மளுக்காக ஒரு வீடை கட்டி கொடுக்குறாங்களே கொத்தனார், அவங்களை பத்தி நீங்க பெருமையா பாட வேணாம், அவங்களை மட்டும் தட்டி பாடக்கூடாதுல்ல. ஆனா அப்படி